ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சேலஞ்சுக்கான வீடியோ தான் நான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, மருதாணி ஆகட்டும், மெஹந்தி ஆகட்டும், நம்ம வந்து ஒரு கைக்கு நம்ம வச்சுப்போம், இன்னொரு கைக்கு யாரோட சப்போர்ட்டாவது நமக்கு தேவை. அப்படிங்கிறப்ப கஷ்டமாக இருக்கும். யார்கிட்டையாவது நம்ம கண்டிப்பாக வந்து வச்சு விட சொல்லி கேட்டாகணும். சரி, அதை முறியடிக்கிற விதமாக நாமளே நமக்கு வச்சுக்கிட்டா என்ன, அதையும் மெஹந்தி வச்சுக்கிட்டா எப்படி இருக்கும். ஏன்னா நார்மலாக அந்த அரைச்சி வைப்போம் இல்லையா மருதாணி, அந்த மருதாணி வைக்கும்போது நம்ம உருண்டையாக வைக்கிற ஒர்க்கு தான், அது ஈஸியாக கூட முடிஞ்சிடும். ஆனால் மெஹந்தி வைக்கிறோம் அப்படின்னா அது ரொம்ப மைன்யூட்டான ஒர்க்கு, அதை நம்மளால் பண்ண முடியுதா அப்படிங்கிறது தான் இந்த சேலஞ்ச் நான் கொண்டு வந்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்னோடய ரைட் ஹேண்டுக்கு நானே வந்து மெஹந்தி வச்சுக்கிறேன். இதுதான் வந்து சேலஞ்ச். எந்த அளவுக்கு இந்த டிசைன் வந்து பர்ஃபெக்டாக வந்திருக்கு, நான் ஃபுல்லாக வந்து நான் லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணி நான் வச்சேனா அப்படிங்கிறத, டிசைன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் இந்த கோன் வைக்கும்போது எனக்கு எப்படிலாம் வந்து கஷ்டம் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் நான் முழுசாக சொல்கிறேன். மெஹந்தி வைக்கும்போது பார்த்திங்கன்னா, நமக்கு இந்த 2 விரல், நம்மளோட ஆள்காட்டி விரலும் கட்டை விரலும் தான் ரொம்ப முக்கியமாக தேவைப்படும். ஏன்னா நம்ம அதை வச்சு தான் அழுத்தி நம்ம வந்து போடுவோம், அந்த கோனை வந்து வெளியில் அழுத்தி எடுத்துகிட்டு வந்து போடுவோம் நம்ம. அதனால் அந்த 2 விரலும் எனக்கு ரொம்ப வலியே வந்துருச்சு. நான் முடிக்கிறதுங்களையும் எப்படா முடிப்போம் அப்படிங்கிற அளவுக்கு வலி வந்துருச்சு. அதுக்கப்புறம் மெஹந்தி வந்து நம்ம கையிலேருந்து கீழே விழுந்துகிட்டே இருக்குது. இந்த கட்டை விரலால் நம்ம பேக் சைடு இருந்து மெஹந்தியை அழுத்தி முன் பக்கம் கொண்டு வருவோம் இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொண்டுட்டு வந்துட்டு போட்டுகிட்டே இருப்போம். அது மாதிரி போடும்போது ஒவ்வொரு டைம் கரெக்டாக வந்துடுது. அப்புறம் பேக் சைடு இருந்து மெஹந்தியை எடுக்கும்போது கோன் கீழே விழுந்துடுது. சாதாரணமாக ரைட் ஹேண்ட் மெஹந்தி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அப்போவே கீழே விழுவும் எனக்கு. இப்போ லெஃப்ட் ஹேண்டில் நம்ம வந்து மெஹந்தி கோனை ஹேண்டில் பண்ணும்போது அதிகமான டைம் கீழே விழுந்துகிட்டே இருந்துச்சு. அது ஒன்று. அதுக்கப்புறம் ரொம்பவே சிம்பிளான டிசைன், இந்த டிசைனுக்கே வந்து ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணுற அளவுக்கு இருந்துச்சு. ஏன்னா ரைட் ஹேண்டில் வந்து நம்ம மைன்யூட்டான ஒர்க்கெல்லாம் ரைட் ஹேண்டில் தான் நம்ம பண்ணுவோம். பெரும்பாலான பேர் வந்து ரைட் ஹேண்ட் தான் யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, மைன்யூட்டான ஒர்க்கு வந்து நம்ம ரைட் ஹேண்டால் மட்டும்தான் பர்ஃபெக்டாக பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இந்த இடத்துல வந்து நல்லா உத்து இந்த வச்சுருக்க டிசைனை உத்து பார்த்தா ஷைனிங்காகவே இந்த கோன் வந்து இருக்காது. இந்த லைன்ஸு, ஹம்ப்பு, இந்த மாதிரிலாம் நிறைய இந்த டிசைனில் பண்ணியிருக்கேன் இல்லையா, இது எதுவுமே வந்து ஷைனிங்காகவே வரலை. கொசன்னு, அதாவது மெஹந்தி கோன் வைக்கிற நாலேஜ் வந்து 100% இருக்கிறவங்க கூட இந்த லெஃப்ட் ஹேண்டால் நம்ம வைக்கும்போது பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 50% கூட வந்துச்சான்னு கேட்டால் வராது. அந்த அளவுக்கு தான் இருக்குது. ஏன்னா கொசன்னு அந்த டிசைன் மட்டும் தூரமாக இருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. ஆனால் கொசன்னு ஒரு மாதிரி ஒழுங்காகவே வரலை, அந்த மாதிரி இருக்குது. சரி, இப்படி ஒரு ட்ரை வந்து செஞ்சு பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணேன். இந்த டிசைன் வந்து எந்தளவுக்கு நல்லா வந்திருக்கு, எந்தளவுக்கு செவந்திருக்கு, எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் ஷார்ட்டில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஏன்னா இந்த வீடியோவே லாங்காக போயிடுச்சு. ஏன்னா ஃபுல் டிசைனையுமே ஃபோக்கஸ் பண்ணணும். இல்லைன்னா பாதி வரைக்கும் போட்டுட்டு நான் கேமராவை ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் அகெயின் மீதி பாதி நான் போட்டேன்னா ரைட் ஹேண்டாலேயே வச்சுட்டு ஏமாத்துகிற மாதிரி இருந்துடும். அதனால் இது ஒரு மெமரிக்காகவும் இருக்கும் இல்லையா, அதனால் ஃபுல் வீடியோவுமே வந்து நான் எடுத்திருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த டிசைன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்படி ஒரு ட்ரை பண்ணது வந்து எனக்கு வந்து ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. அந்த டைம் வந்து ஒவ்வொரு ஹம்ப்பு, ஒரு ஃப்ளவரோட பெடல்ஸ் இதெல்லாம் நான் போடும்போது எனக்கே சிரிப்பு தாங்க முடியல. சிரிச்சுட்டே இந்த வீடியோ வந்து நான் எடுத்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு சூப்பரான ஒரு விளாகில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். பபாய்.